இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் வாயிலவட பாட்காஸ்ட். இன்றைக்கி நாங்கள் பேச போகிற டாபிக் ஓடிடி வர்சஸ் தியேட்டர். அண்ட் நம்ம கூட இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறது ஐம் ஷாம், அட்மின் ஷாம், மற்றும் எஃபி மீம் கிரியேட்டர் ஷெல்பி ஷே. லெட்ஸ் கெட் டு அவர் பாட்காஸ்ட். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ஷாம். வணக்கம். வணக்கம். ஓகே, நம்ம டாபிக் என்னன்னா ஓடிடி வர்சஸ் தியேட்டரு. ஸோ சந்திரகாந்த், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா ஓடிடி வர்சஸ் தியேட்டர்ன்ற டாபிக். அதில் என்னன்னா இப்போதைக்கு ஓடிடின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் குவாரண்டைன் டைமில் தான் அதோட க்ரோத் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். பட் தியேட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. பட் இப்போதைக்கு குவாரண்டைன் பீரியடில் ஓடிடியோட இது க்ரோத் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதேமாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தியேட்டரில் அந்த நம்ம இப்போ ஒரு படம் பார்க்குறோன்னா அதை நம்ம ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸோட பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இதே ஓடிடிலன்றது அது கொஞ்சம் கம்மின்னு தான் எனக்கு தோணுது. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ ஷாம். எனக்கு என்னன்னா அவர் சொன்ன மாதிரி தான் ஓடிடி அண்ட் தியேட்டர் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் ஆனால் ஓடிடிக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சில படங்கள் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய புது ஆக்டர்ஸ், டேலண்டட் ஆக்டர்ஸ் சொல்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கும் இது கிடைக்கும். இப்போ நிறைய ஷீ அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் ஆமாம், பட்டிங் ஆக்டர்ஸ்க்கு இது கிடைக்கும். ஷீ அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு இது இருக்கு சீரீஸு. அது போய் அம்மா அப்பா முன்னாடி பார்த்துறாதீங்க. ஸோ தனியாக போய் பாருங்க, சரியா? ஸோ அந்த சீரீஸ்லாம் பார்த்தோன்னா அந்த ஹீரோயினாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற கேஸ்டாக இருக்கட்டும், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தேர் லைக் பட்டிங் ஆக்டர்ஸ் தான். பட்டிங் ஆக்டர்ஸ் ப்ளஸ் இந்த ஒருத்தர் கலிபாயில் வந்திருப்பாரு, நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல கலிபாய்லாம். ஸோ அதே மாதிரி தான் நிறைய பாலிவுட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய சீரீஸும் இருக்கட்டும், நிறைய மூவிஸும் ஓடிடினால தான் அதுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்குது. ஸோ ஓடிடி ஒரு அளவுக்கு நல்லது தான். பட் தியேட்டர் படத்தை தூக்கி நீங்கள் ஓடிடியில் போடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் இதாகிடுது. இப்போ மாஸ்டர்லாம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் பக்கு பக்குங்குது. ஸோ ஏன்னா அது நம்மளுக்கு ஆஸ் ஆடியன்ஸ் என்னென்னா எந்த ஒரு படம் இருந்தாலும், இப்போ நான் சும்மா ஒரு சிவாஜி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவாஜி பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரு மாசான சீன் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை வருது என்ன தெரியுமா, சே இது படத்தை மட்டும் தியேட்டரில் பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, இப்போதைக்கு விசில் வந்திருக்கோண்டா, இந்த சீனில் எவ்வளோ விசில் வந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது நம்மளுக்கு அந்த மைண்ட் செட் ஆயிடுச்சு. இப்போ எந்த ஒரு பாட்டு கேட்டாலுமே, ஒரு ஆல்பம் சாங்காக இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் கேட்குறது என்ன, அது எந்த படம் தானே கேட்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த இன்னும் எப்படி சொல்கிறது, ஓடிடி அந்த விஷயம் இன்னும் நம்மளுக்கு அது பழகி போகலன்னு நினைக்கிறேன். நம்ம அடாப்ட் பண்ணி இப்போ பாட்காஸ்ட் கூட நிறைய பேர் பாட்காஸ்ட்னா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லடா எஃப்எம், சில பேர் ஸ்பாட்டிஃபைனாலே என்னன்னு கேக்குறாங்க. ஆமா, சில பேர் ஸ்பாட்டிஃபைனாலே என்னன்னு கேக்குறாங்க. அதான் பாட்காஸ்ட்னா எக்ஸ்பிளனேஷன் தானே, இல்ல ப்ரோ அது எஃப்எம் இருக்குல்ல ப்ரோ, எஃப்எம் ரேடியோ அந்த மாதிரி ஒண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கு. ஸோ அதான் அவங்களுக்கு அடாப்ட் ஆகணும். ஓடிடி இவர் சொன்ன மாதிரி தான். இப்போ பேண்டமிக்ல என்னன்னா சிட்டி பீப்புளுக்கு தான் ஸ்பாட்டிஃபைனா தெரியுது. பட் சிட்டில இருக்கிறவங்களுக்கே சில பேருக்கு அது புரிஞ்சுக்க முடியல. ஆமா, கரெக்ட். அதான் இப்போ அவர் சொன்ன மாதிரி ஓடிடி எதுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா, இப்போ படம் வேற வழி இல்லை, சரியா? ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு. ப்ரொடியூசருக்கு அவர் காசு வச்சுக்கிட்டு இல்லை, சில பேர் கடன் வாங்கி தான் ஆக்சுவலா படத்தை எடுக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு என்னமோ ஒரு காசு வருதா அப்படிதான் பார்க்குறாங்க இப்போ. ஏன்னா பேண்டமிக் இது ஏன்னா ஒரு 2-3 மாசம் நினைச்சாங்க, இப்போ எவ்வளோ 5 மாசம் 6 மாசம் ஆயிடுச்சுல்ல? 6 மாசம் இல்லை, 7 months. 7 months. ஐயோ ஏன் சொல்றேன், 6 மாசம் 7 months நினைக்கிறேன். இந்த அக்டோபர் வந்துச்சுன்னா 7 months. ஆமா, பட் அப்போ கூட இது ஏப்ரல்ல லாக் ஆச்சுல, ஏப்ரல் மார்ச் 22 லாக்டவுன். ஐயோ 7 மாசம் 7 மாசம்னா அதெல்லாம் அதான் ஒரு படத்தை இவர் சொல்லியிருப்பாரு, நம்ம சிவகார்த்திகேயன் இருக்கார்ல, ரெமோ படத்தை ரிலீஸ் பண்ணும்போது சம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அவர் சொல்லியிருப்பாரு, ஒரு படத்தை ஒரு 2 நாள் ரிலீஸ் பண்ணாம இருக்கும்போதே ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் தந்திருப்பாங்க.
ஸோ அது வந்து கஷ்டமாயிடும் சொல்லி இப்போ இவனுங்க வந்து தியேட்டர் மாச கணக்கா தியேட்டரோட வந்து சொல்லுங்க அந்த சொல்லுங்க. தியேட்டரோட ஓனர்ஸ்க்கே கஷ்டமாகும். ஆமா, தியேட்டருக்கு தியேட்டர்ஸோட ஓனருக்கும் காசு கஷ்டமா தான் போட்டு வெயிட் இருக்கும். பண்ணிட்டு இருப்பான். ம் ஆமா, அவங்களுக்கும் வந்து அவங்க வாங்குறதும் கஷ்டம்தான். தியேட்டர் அவங்க என்னன்னா அவங்களும் காசு போட்டு தான் வாங்குறாங்க. இவங்க எங்க இருந்தோ ஆமா, காசு வாங்கி சரி ஓகே நம்மளுக்கு புக் ம் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் கமிஷன்ல புக் பண்ணி இவன் தியேட்டருக்கு அட்ரஸ் சொல்லி டெலிவரி போட்டு இவன் அதுக்குள்ள இங்க ரெடி பண்ணணும். இங்க பாப்கார்னா அதான். ஸோ அவங்களும் வந்து கஷ்டம். அதான் பாப்கார்ன் அவனுக்கு எவ்வளோ இருக்கு தியேட்டர். இப்போ வந்து நீங்க பெரிய தியேட்டர் மட்டும் பார்க்காதீங்க. இப்போ இந்த S2லாம் புரியுது. இருக்குல்ல, அது வந்து ஒரு இது மாதிரி கம்பெனி மாதிரி சம்திங் பெரிய செயின். அது S2ஆ இருக்கட்டும், PVRஆ சத்தியம். இருக்கட்டும். அதான் சத்யம் S2 ரெண்டுமே ஒரே இதில் தான் வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன தியேட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன தியேட்டர்னா அந்த இது கிடையாது. லைக் சிங்கிள் ஓனர்ஷிப்பாக இருக்கும். லைக் அவர் கம்பெனிலாம் இல்லாமல் அவர் தனியாக மால்லலாம் இல்லை, அது தியேட்டர் வந்து தனியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். கூட நீங்க ஓடிடினா என்னன்னு தெரியலன்னு சொன்னீங்க. புரியல. அதான் இப்போ ஓடிடினாவே நிறைய பேருக்கு இப்போ என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமா ஆமா இப்போ ஓடிடினா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். ஓடிடின்ற ஃபர்ஸ்ட் மோட் வந்து நம்ம இன்டர்நெட் பேஸ்ல ஸ்ட்ரீமிங் பண்ணி பார்க்கறதாவே தான் ஓடிடி. இப்போ ஓடிடி ஃபுல் ஃபார்ம் வந்து ஓவர் த டாப் மீடியான்வாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஓடிடி வந்து ஏன் ஓடிடின்னு வச்சாங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு. சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பேஸ்ல தான் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்க முடியும், ஷோஸ்லாம் பார்க்க முடியும்ன்றது அது சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு. அடுத்து பேஸ்ல தான் வந்து ரன். தியேட்டர் வந்து நம்மளுக்கு தெரியும் சேட்டலைட் பேஸ்டு. ஸோ அதுதான் ஸோ சந்திரகாந்த் நீங்க சொல்லுங்க. அது இப்போ ஓடிடின்னு இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி வந்து இந்த சிட்டி பீப்புள்ஸ்க்கு வேணா தெரியல ஓடிடி வந்து நம்ம இது பண்ணால் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அண்ட் அவங்களுக்கு அந்த அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு வில்லேஜ் சைட் போறீங்கன்னா அங்கே வந்துட்டு இப்போ ஓடிடின்றத வந்து நம்ம இது பண்ணுறோன்னா ரீச் ஆகுது கஷ்டம். புரியுது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ மாஸ்டர் படம் மாதிரி இப்போ சூரரை போட்டுலாம் இப்போ மாஸ்டர் படம் மாதிரி ஒரு படத்தை இப்போ மாஸ்டர் மாதிரி ஒரு படத்தை வந்து நீங்க ஓடிடியில விட்டீங்கன்னா அந்த இவ்வளோ நாள் வந்து தியேட்டர்ல பார்த்தவருக்கு திடீர்னு பார்த்தா அவருக்கு வந்து அந்த படம் வந்து அவருக்கு அந்த தியேட்டர்ல பார்த்தா தான் அந்த படம்ன்றது அவருக்கு ஒரு ஃபீலா இருக்கும். இதே நீங்க வந்து ஓடிடியில பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் கொடுக்காது. அது வந்து அப்புறம் நான் மேஜர் என்ன சொல்றேன், வில்லேஜ்ல வந்து மோஸ்டா ஓடிடி நான் தெரியாது. சோ இவங்க ரெண்டாவது நிறைய பைரசி தான் பார்ப்பாங்க. ஆமா ஆமா. சோ பைரசி அத சொல்றேன். இப்போ படம் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆயிட்டாங்க, ஓடிடினா என்னன்னு தெரியாது, படம் பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, தமிழ் ராக்கர்ஸ் இந்த மாதிரி பைரேட்டட் கண்டென்ட் தான் பார்க்க போவாங்க. சில பேர் அதுவும் தெரியாம தான் இருக்கிறாங்க. அது கூட ஒரு எப்படி சொல்றது, அதுவும் இன்னும் அது தெரியாம இருந்தா கூட வந்து சிடி வாங்கி வித்துருவாங்க சில பேரு. அது வாங்கிடுவாங்க சிம்பிளா. ஏன்னா அதுதான் உண்மை. அங்க இப்ப நம்ம விஷால்லாம் வந்து எதுவும் பிடிச்சி அடிச்சாரு சிடி கடைக்காரனை. ஆமா, அதுவும் என்னமோ ஊரு சைடா சென்னை சைடா அது தெரியல எனக்கு. சென்னை சைட்லயே பர்மா சென்னை சைட்லயே நடக்கும். ஸோ அங்க இன்னும் அதிகமா நடக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஓடிடில மாஸ்டர் படம் ரிலீஸ் பண்ணிட்டேன், அந்த ரீச் எப்பவுமே தியேட்டர்ல விடுற ரீச் வந்து இவனுக்கு ஓடிடில கிடைக்காது. அதேதான், அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்காது. ஃபீல் லுக் அண்ட் ஃபீலும் இருக்காது. இந்த படத்தோட பட்ஜெட் காஸ்டும் வந்து இவன் வாங்கிடுவான், அமௌண்ட் தான் வாங்கிடுவான். பட் என்ன சொல்றது, படம் போய் நிறைய பேருக்கு இப்போ ஒரு ஏழை மக்களுக்கும் போய் ரீச் ஆகும்ன்ற மாதிரி சொல்லி பாக்க முடியும். இல்ல எல்லாரும் பார்க்க முடியும். படம்ன்றது எடுக்கிறது என்னன்னா ரெண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், ரெண்டு ஃபேக்டருக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒன்று வந்து ஃபேன்ஸோட அந்த சப்போர்ட் அண்ட் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும், படம் வந்து இதுவாகுது. ரெண்டாவது இவங்க போட்ட அமௌண்ட்டை எடுக்கணும். ஸோ அது ரெண்டுமே ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு ஃபேக்டருமே வந்து ஓடிடியில ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. ஆமா உண்மைதான், கரெக்ட். இதுல வந்து அது என்னன்னா இப்போ அதுவே வந்து சீரீஸ்ல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து தளபதியை வச்சு ஒரு மணி ஹைஸ்ட்னு சொல்ல வேற ஏதோ ஒரு சீரீஸ்ல வந்து நாமளே சொந்தமா யோசிச்சு கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற லெவல்ல இருக்கும். சரியா, எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து ரீச் கிடைக்காது. லைக்
நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. பட் அட்லீஸ்ட் அது ஒரு சீரீஸ்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக போய் பார்ப்பாங்க. ஏன்னா ஹிந்தில நான் மறுபடியும் ஹிந்தி போறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல ஹிந்தில இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹிந்தின்னு தான் சொல்லுங்க. எடுத்தாகணும். ஏன்னா வந்து அவங்க தான் வந்து ஒரு அப்டேட்டட் இதுல இருக்கிறாங்க. நம்ம இப்பதான் வந்து ஆமா கரெக்ட். இதுவாயிருக்கு. அதுதான். அதான் சேக்ரெட் கேம்ஸ் மாதிரி நிறைய ஓடிடில மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் நிறைய சீரீஸா விட்டுட்டு இருக்காங்க. இல்ல இப்ப நம்ம இருக்குது சேக்ரெட் கேம்ஸ். மிர்சாப்பூர்ல இருக்கிற பாதி கேஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து படம் நடிக்கிறவங்க தான். சேக்ரெட் கேம்ஸ் கூட 2 லீடு யாரு, சேஃப் அலி கான் ஒருத்தர், இவங்க எல்லாருமே வந்து படத்துல நடிக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் வந்து சீரீஸும் பண்றாங்க. ஸோ இப்படி வந்து நம்ம தமிழ் சீரீஸ் ஏதாச்சும் தமிழ் சீரீஸ் வந்து ஓடிடி கொஞ்சம் பாப்புலர் ஆனாதான் நடக்கும். மாதவன் இருக்காங்க, மாதவன் இருக்காரு. அவர் இப்போ இல்ல, செகண்ட் சீசன்ல அவர் இல்லையே. ஓடிடி சீரீஸ்ல ஒன்னு நடிச்சிருக்காரு பிரெத்ல. ஃபர்ஸ்ட் சீசன்ல தான் இருந்தாரு, செகண்ட் சீசன்ல இல்ல அவரு. ஆமா, சோ அவர் அங்க என்ன அவருக்கான ரீச் இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாரு தான் நான் மோஸ்டா நினைக்கிறேன். ஆமா அது இல்ல இப்போ ஹிந்தின்னு மட்டும் இல்ல, எல்லா லாங்குவேஜ்ல ஒரு சில பேர் எடுக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு சர்டைன் சர்க்கிள்ல மட்டும் தான் அது ஃபேமஸ் ஆகுது தவிர அந்த அவங்க நினைக்கிற அந்த ஓவரால் ரீச் அப்படின்றது இங்க இதாகாதுதான். இப்போ தமிழ்ல எடுத்தோம்னா ஃபேமஸான வெப் சீரீஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை ராஜா கருப்பு ராஜான்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அப்புறம் ஆட்டோ சங்கர். அதெல்லாம் ஃபேமஸ் இல்ல, அது வந்து அமேசான் பிரைம்ல இருக்கு. இல்ல ஃபேமஸ்னு சொல்ல முடியாது. பட் என்னன்னா தமிழ் ஒரு தமிழ் இதுல இருந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து நிறைய பேரால பார்க்கப்பட்டது அப்படின்னு வேணா நம்ம எடுத்துக்கலாமே தவிர இப்போ சேக்ரெட் கேம்ஸ் மாதிரி எல்லாரும் பாக்குற மாதிரி இல்ல. அதுதான். பட் ஓடிடின்றது ஒண்ணு வந்து எப்படின்னா ஒரு சைடுக்கு மட்டும் எல்லாருக்குமே வந்து அது ஒரு ரீச் ஆகுற மாதிரி ஒரு இது இருக்கணும். ஓகே, கரெக்ட் தான். அது வேற என்னன்னா இப்போ எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மோட சப்ஸ்கிரிப்ஷனும் வாங்க முடியாது. ஏதோ 1-2 தான் மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒருத்தங்கிட்ட வந்து நெட்ஃபிளிக்ஸ் இருக்கும், இல்லைன்னா வந்து அமேசான் பிரைம் தான் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டர் இருக்கு. இதுவே வந்து ஐ திங்க் என்னமோ ஒரு ஆப், அது வியூ அப்படின்னு சொல்லியிருக்கோம், விஐயூ அப்படின்னு சொல்லி அவனுங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்னன்னா ஃப்ரீ, நீ வந்து ஃப்ரீயா பார்க்கலாம், காசுலாம் கட்ட தேவையில்ல, ஆனா அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதெல்லாம் அவ்வளவுதான். ஸோ அதுல வந்து எப்படின்னா ஐ திங்க் என்னமோ ஒரு சீரீஸ் இருந்தது, நிலா நிலா ஓடிவான்னு சொல்லி, வேம்பயர் டைரி வைப்ஸ் மாதிரி தான் இருந்தது. பட் நல்லா இருந்தது ஒரு அளவுக்கு. லைக் வேம்பயர் பத்தி அது கதை. நீங்க பாருங்க, ஃப்ரீ தான் அது. இவங்கெல்லாம் வருவாங்க, நம்ம யாரு சன் டிவில வந்து என்னமோ காமெடி பண்றேன்னு பேர்ல கடுப்பேற்றுவாங்க தெரியுமா, காலங்காத்தால எழுந்துச்சு. யார் அந்த ஹோஸ்ட்? ஆமா, வணக்கம் தமிழா, கரெக்ட் கரெக்ட். அதுல ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவங்க வந்து காமெடி பண்ற பேர்ல என்னமோ கடுப்பேற்றுவாங்க. நல்லா தான் இருக்கும் காமெடி, பட் கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும். ஸோ அவங்க அப்புறம் நம்ம இந்த படத்துல லைக் சூதுகவம், இந்த அதான் இதற்கு சூதுகவம் இல்ல, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரால வந்து செகண்ட் ஹீரோ வருவார் தெரியுமா, ஏனென்றால் உன் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி. ஆமா 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 கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், அவர்தான். ஸோ அவர்தான் ஹீரோ. அவர் ஹீரோ. அப்புறம் ஹீரோயின் வந்து சுனேனான்னு நினைக்கிறேன் பேர், கரெக்டா ஞாபகம் இல்ல, திங்க் சுனேனா, அவங்கதான். ஓகே, ஹீரோயின் அவங்கதான் வந்து வேம்பயரா இருப்பாங்க. நீங்க போய் பாருங்க, நல்லா இருக்கும். அதுக்கான வந்து ரீச் கிடைக்கல. ஆமா, தமிழ் சீரிஸ் அது, அதுக்கான ரீச் வந்து கிடைக்கல. ஆமா ஆமா ஆமா. சோ என்னன்னா சில சீரிஸ் வந்து எடுக்கிறாங்க, பட் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா யாருமே பார்க்கல. செகண்ட் சீசன் எடுத்து நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் சீசனே ஒன்னும் பார்க்கலனா நான் ஏன் செகண்ட் சீசன் போக போறேன்? ப்ரொடியூசரே யாருமே ரீச் ஆகணும்னா நான் இல்ல இப்போ இது சீரியஸா ப்ரோ, ஷாம் ப்ரோ, இப்போ சீரீஸ்ன்னு நோடுறத ஒரு படமே எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு படம் வந்து நல்லா ஹிட் அடிக்குது, சில டைம் வந்து அது கல்ட் மூவின்னு சொல்றாங்க, ஓகே. பட் அதோட சீக்வல் எடுக்கும் போது அது வந்து லாஸ் ஆகுது. ஏன்னா வந்து தமிழை பொறுத்தவரைக்கும் ஒரு சில படம் வேணா அந்த சீக்வல்ன்றது வந்து ஹிட் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து இதுதான் ஆகுது, ஃபிளாப் தான் ஆகுது. நம்ம இதுல ப்ராப்பர் சீக்வலே யாரும் இருக்கு இங்க வரைக்கும் பாகுபலி தவிர வேற எதுவுமே ப்ராப்பர் சீக்வல். பாகுபலி சொல்லுங்க. இல்ல நீங்க தான் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. இல்ல பாகுபலி டோலிவுட். சோ அது ஓகே, நம்ம கோலிவுட்ல சொல்றேன். கோலிவுட்ல பாக்கல நான், நல்ல சீக்வல் எதுவும்.
அது பண்றாங்க சீக்வல், நல்லா இல்ல சொன்ன மாதிரி தான். என்ன பிரச்சனைனா, நீங்க ஒரு ஸ்டோரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாகுபலி சொன்னாரு. ஏன் பாகுபலி செகண்ட் பார்ட் நல்லா இருந்ததுன்னா, அது ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க. ஆமா. இது என்னமோ என்னமோ வந்து சரி இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கே. சரி இதுக்கு வந்து ஒரு சீக்வல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த மாதிரி பண்ணக்கூடாது. லைக் இப்போ சிங்கம்னா வந்து இல்ல அது சிங்கம் அந்த 2 ஒரு பாயிண்ட், அந்த படத்துல அந்த ஒரு பாயிண்ட் வச்சாங்க, ஏன் அவரை கொன்னாருன்னு. அதோட சீக்வல் அது முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஒரு கொஸ்டின் அங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல வைக்கிறாங்க, அதுக்கான ஆன்சர் செகண்ட் பார்ட்ல இருக்குது. அதான் அது வந்து பிளான் பண்ணிருக்காங்கல்ல. லைக் ஆமா. ஃபர்ஸ்ட்லயே அவங்க யோசிச்சாங்க, ஓகே இது வந்து 2 பார்ட் படமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ஓகே நாம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ சடனா வந்து 10 வருஷம் கழிச்சு வந்து என்னமோ ஒரு பழைய படம் இருக்கும். சரி ஓகே அந்த டைரக்டருக்கு வந்துட்டு காசு இருக்காது, சரி ப்ரொடியூசருக்கு வந்து காசு இருக்காது. சரி இந்த படம் இருக்கே, சரி இதை வந்து வித்து நாம வந்து சீக்வல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இப்போ நிறைய படம் அப்படிதான் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு அந்த படத்துக்கு சீக்வல் எடுத்தாங்களே தெரியாது, ஆனா சீக்வல் இருக்கும். அந்த மாதிரி தான் நிறைய அந்த படம்லாம் எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியாது. ஏன்டா எடுத்து அது வந்து அதுவும் கெடுத்துட்டான். நான் சாமி இல்ல பூதம், நான் தாய் வயித்துல பிறக்கல பேய் வயித்துல பிறந்தேன். டேய் ஐயோ அதெல்லாம் பாக்கு, அதெல்லாம் அல்டிமேட் கிரிஞ்சிங்க. அதெல்லாம் தியேட்டர்ல தூங்கிட்டேன் ப்ரோ. தியேட்டர்ல போய் தூங்கி பவுன்சர் வந்து தியேட்டர்ல தூங்கி பவுன்சர் வந்து எழுப்பி விட்டான். ஐயோ அந்த அளவுக்கு ஒரு ஏன்னா போனோமோன்னு ஃபீல் பண்ண வச்ச படம் அது ஒண்ணுதான். அது வந்து நம்ம தமிழ் G5ல இருக்க சீரிஸ்லாம் பாத்துக்கீங்களா தமிழ்ல? ஆமா சஃபரிங் ஃப்ரம் காதல். அவங்க தான் இந்த இந்த ஆட்டோ ஷாக்னு சீரிஸ் வந்து அவங்க தான் எடுத்தது. ஓகே ஓகே. மிட்டா சீரிஸ் பாத்துக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? பாத்துக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையே. நான் பாத்துர்க்கேன் ப்ரோ. நல்லா இருக்கும். அதே வீரஸ் வந்துட்டேன். இன்னும் சடனா ஒரு வாய்ஸ். ஆனா இப்போ நீங்களும் பாத்துட்டீங்களா ப்ரோ ஷாம்? இல்ல நான் பார்த்தது இல்ல. நான் சில சீரிஸ் தான் பார்த்தேன். எனக்கு நாங்களுமே வந்து என்ன சொல்றது, அது வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. சரி G5ல தமிழ் சீரிஸ் பாக்கலாமேன்னு சொல்லிதான் பார்த்தோம். பட் நல்லா இருக்கும். நீங்க அந்த கைதி படத்துல ஒருத்தன் சாவான, கைதி படத்துல வந்து அன்பு வந்து ஒருத்தர் அந்த சேனல் அவன் வந்து மோஸ்டா நிறைய G5 சீரிஸ் தான் நடிச்சிருக்காரு. அவரு சீரிஸ் கோலிசோடால கூட ஒருத்தர் பாருங்க. கோலிசோடா 2 சொல்றியா? கோலிசோடா 2ல கூட ஒருத்தர் இருப்பான். கொஞ்சம் கருப்பா கொஞ்சம் ரவுண்ட் ஃபேஸா இருப்பான். அவன் தான் நடிச்சிருக்கு. மிட்டா நல்லாதான் இருக்கும். நான் மிட்டா எப்படி பார்த்தேன்னா இன்ஸ்டாகிராம்ல போஸ்டா வரும் அந்த ட்ரெயின் கதை மாதிரி. அதோட போஸ்ட் தான் நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க. 1 minute போஸ்டா நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ட்ரெண்டிங்ல தான் இருந்துச்சு. பட் யாரும் சீரிஸ் அவ்வளவா பாக்கல. ஆமா, அதுல ஃபேமஸே வந்து அந்த ட்ரெயின் ஸ்டோரி தான். அந்த ஜிலேபி குலாப் ஜாம் தான். தெரியல. அதே மாதிரி இப்போ G5 நிறைய டப்பிங் பண்றாங்க. G5 அந்த ஆரியான் ஏதோ இப்போ டப்பிங் பண்ணுறாங்க தமிழுக்கு. ஆமா, நிறைய ஹிந்தி சீரிஸை வந்து தமிழ்ல டப்பிங் பண்ணி பண்றாங்க நிறைய பேர். இப்போ இந்த மிர்சாபூர் சாக்ரெட் கேம்ஸ் தெரியல, பட் மிர்சாபூருக்கு வந்து தமிழ் டப்பிங் இருக்குன்னு நினைக்கிறேன். மிர்சாபூர் ஃபேமிலி மேன் அப்படின்னு சொல்லி ஒரு அமேசான்ல ஒரு சீரிஸ் இருக்கு. அதுக்கும் வந்து தமிழ் டப்பிங்லாம் இருக்கு. தமிழ் டப்பிங்னா ஓரளவுக்கு இவங்க தமிழ் ஃபேன்ஸையும் மனசுல வச்சு பண்றது நல்ல விஷயம் தான். ஆமா, ஏன்னா ஃபேமிலி மேன் பார்த்தோன்னா ஆக்சுவலா வந்து கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். லைக் எப்படி சொல்றது, எல்லா ரீஜனையும் வந்து இது கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து ஹீரோயின் பார்த்தோன்னா இவங்க தான் நம்ம, ஐயோ அவங்க பேர் மறந்துட்டேனே, ஐயோ நல்ல பேரு, அதான் என்னமோ ஒரு இது சாரு லேத்தாவா என்னமோ சந்திரலேகா வச்சா என்னமோ ஒரு படம் சீரியல் பேர் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஐயோ ஏதோ ஒரு படத்துல வந்து நடிச்சாங்க ப்ரோ. பிரியாமணி. கரெக்ட். கரெக்ட். ஸோ அவங்க வந்து அதுல தமிழ் ஃபேமிலியில இருந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ அங்க தமிழ்லயும் பேசுவாங்க, அந்த சீரீஸ்லயும் ஹிந்திலேயே தமிழ்லயும் பேசுவாங்க. ஸோ எல்லாமே இருக்கும் அங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இவர்லாம் வருவாரு, சுதீப்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, மாநகரம்ல வருவார் தெரியுமா? மாநகரம் செகண்ட் ஹீரோ அவர்லாம் வருவாரு. அவர் வந்து காஷ்மீர்ல இருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்காருலாம் தெரியாது, ஸ்பாய்லர்ஸ் கொடுக்கல. ஸோ என்ன ஆகும்னா வந்து அதான் நிறைய மிக்ஸ்டு இதுவா இருக்கும். தெலுங்குவா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும், அது நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டோரி நல்லா இல்ல, நாம சொல்ல முடியாது. பட் அவங்க ஃபேன்ஸை வந்து இணைக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணிருக்காங்க. ஆமா நீங்க சொன்ன மாதிரி தான். அது ஓடிடில வந்து ஃபேன்ஸை வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. லைக் அந்த ஃபேக்டர் போயிடுதுன்னு சொன்னீங்களா, இதுல வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க இதுல.
கரெக்ட். அதே மாதிரி நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ டப்பிங் இப்போ ஒரு சீரிஸ் இருக்கு. அதை வந்து நம்ம டப்பிங் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டப்பிங் இது வந்து நிறைய பேரை வந்து ரீச் பண்ண வைக்கும். பட் அட் த சேம் டைம் அவெஞ்சர்ஸ் மாதிரி டப்பிங் ஆயிடுச்சுன்னா அது ட்ரோல் மெட்டீரியலாக தான் ஆகும்னு பார்க்குறேன். அது அவெஞ்சர்ஸ் டப்பிங் என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தாங்க தெரியுமா ஒரு டீம், அவங்கள வச்சு டப்பிங் பண்ணிருந்தா இதா இருக்காது. சடனா அவர் வாய்ஸ் செட் ஆகலைங்க. அவர் வாய்ஸ் சுத்தமா செட் ஆகல. எனக்கு சொல்ல முடியாது. இன்னொன்னு என்னன்னா, விஜய் சேதுபதி வந்து அப்போ வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இது ஃபார்ம்ல இருந்தாரு. அதனால அவருக்கு ஏதோ ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்ற மாதிரி பண்ணி டோட்டலா கொலாப்ஸ் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா கரெக்ட் தான். அது என்னமோ ஒரு பெரிய ஆக்டரா இருக்காரு, இதனாலேயே வந்து நாங்க ஃபேன்ஸ் இது பண்ண மாட்டோம். ஆல்ரெடி இருக்கு ஃபேன்ஸ், மார்வலுக்கு ஃபேன்ஸ் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து தேவையில்லாத மூவ் அது எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆண்ட்ரியாவோட வாய்ஸ் வந்து எனக்கு தெரியல, அவங்க ஆண்ட்ரியாவும் தெரியல, அந்த வாய்ஸ் இது எங்க கேட்ட மாதிரி தான் இருக்கு அப்படின்னு வண்டர் உமனுக்கும் இவங்களுக்கோ தந்திருந்தாங்க. யாருக்கு? பிளாக் வீடோக்கு தந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த இல்ல அவங்க வந்து அந்த ஃபீல்டுல இருக்கிறாங்க. இப்போ டப்பிங் as well as playback singer. ஓகே, அவங்களுக்கு வந்து அந்த ஓகே அவங்களது சரி ஒரு இது பண்ணியிருக்காங்க, ஓகே பரவாயில்ல, பட் நல்லா பண்றவங்க அப்படின்னு. ஆனா விஜய் சேதுபதினு சொல்லும் போது அவரு ஒரு ஆக்டர் தான், பட் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா இது பண்ணது வந்து ஒரு ராங் டிசிஷன் தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா அந்த வாய்ஸ் கோசரம் வந்து சில பேர் ஃபேன்ஸா இருந்திருப்பாங்க முன்ன ப்ரீவியஸ் அவெஞ்சர் இதுக்கு. பட் இப்போ அந்த ஒரு வாய்ஸ் இல்ல, வேற ஒரு வாய்ஸ் வந்து வைக்கிறோம்னா அந்த டோட்டல் இதே வந்து அந்த ஃபேன் பேஸ் குறையுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இது ரியல் லைஃப் தான். ஆக்டர் மோகன் தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? இது இதுல மோகன் எனக்கு தெரியும். இப்போ அவர் என்னன்னா வந்து அவரோட அந்த படங்க வந்து மௌனராகம் படம் வரைக்கும் மௌனராகம் படம் வரைக்கும் அவர் வாய்ஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். அவருக்கு வந்து ஒருத்தர் வந்து டப் பண்ணாரு. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலா வந்து கர்நாடகால இருந்து வந்தவர், இவர் தமிழ் தெரியாது. ஸோ இவருக்கு வந்து ஒரு பர்சன் வந்து டப் பண்ணாரு மௌனராகம் வரைக்கும். ஆஃப்டர் த மௌனராகம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அதனால என்ன ஆகுறாரு, நான் ஓன் வாய்ஸ்ல டப்பிங் பண்றேன். ஆஃப்டர் மௌனராகம் அவர் வந்து ஓன் வாய்ஸ்ல வந்து டப்பிங் பண்ணாரு. அதுல இருந்து அவருக்கு அந்த ஃபேன்ஸ்ன்ற மௌனராகம் வரைக்கும் மோகன் இப்ப எப்படின்னா ரஜினி, கமல், இங்க எப்படி இப்போ தளபதி, அதுக்கடுத்து சூர்யா, விக்ரம் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில வந்து மோகன்ன்றவர் இருந்தாரு. இப்போ அவர் ஓன் டப்பிங் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சு, அந்த டோட்டல் ஃபேன்ஸே வந்து இதுவாயிட்டாங்க. அந்த ஃபேன் பேஸே சுத்தமா இதுவாயிடுச்சு. அதுதான். ஸோ ஒரு என்னன்னா ஒரு டப்பிங் வந்து பெர்ஃபெக்டா அமைஞ்சிச்சுன்னா ஆடியன்ஸை வந்து நல்லா ரீச் பண்ணும். கரெக்ட். ஆனா அந்த விஜய் டிவில போனோம்னா கடுப்பாகுது அந்த அவெஞ்சர்ஸ். அதெல்லாம் அதுன்னு இல்லை, அவங்க தெலுங்கு படங்கள் நிறைய வந்து இந்த மாதிரி பண்றது. பட் இப்போதைக்கு பண்றாங்க ஓகே, ஏன்னா வந்து நிறைய படங்களை வந்து டப் பண்ணி போடுறாங்க. பட் அந்த டப்பிங்கை மட்டும் அவங்க கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா போதும், கொஞ்சம் ஓரளவுக்கு ரீச் ஆகும். அனிமேஷன் படம் வந்து நாங்களே எடுக்கிறோம், அந்த டைம்ல வந்து நாங்க வந்து விஜய் சேதுபதி வந்து கேஸ்ட் பண்றோம்னா அது டிஃப்ரெண்டா இருக்கும். டப்பிங்ல விஜய் சேதுபதி தான் வந்து அந்த ரோல் பண்றாங்க, அது டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு கேஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி அந்த வாய்ஸ் இருக்கு, அயன்மேனுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கு. சோ நீங்க அந்த யூனிக்னஸ் அந்த வாய்ஸ்ல அந்த ஒரு இவருக்கு ட்ரிபியூட் பண்றன்றப்பல அந்த யூனிக்னஸ் வந்து இவங்க பிரேக் பண்றாங்க. கெடுத்துட்டாங்க, பிரேக் பண்ணா கெடுத்துட்டாங்க, டோட்டலா இது பண்ணிட்டாங்க. அதான் சொன்ன மாதிரி எல்லா டைமே வந்து காண்டாவது அந்த இது வச்சாலே. லாஸ்ட் சீன்லாம் வந்து ஐ எம் அயன்மேன், அவர் என்னவோ சொல்லுவாரு, அவர் அயன்மேன் அப்படின்னு சொல்லி. ஐ எம் அயன்மேன் வந்து இவர் விஜய் சேதுபதி வாய்ஸ்ல வந்து அவர் சொல்லுவாரு தமிழ்ல, நல்லா இல்லையா நல்லா இல்லையா அப்படிதான் இருக்கும். இம்பாக்ட் சுத்தமா இருக்காது, 0%. எனக்கு வந்து விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும். சரியா, உங்களுக்கும் எல்லாருக்குமே நீ எந்த ஒரு ஃபேனா இருந்தாலும் சரி விஜய் சேதுபதி வந்து பிடிக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆனா அந்த சுத்தமா எனக்கு பிடிக்கல, அந்த வாய்ஸ் இருந்தாலும் எனக்கு பிடிக்கலையோ, என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தான் இருந்தது. அது வரும்போதுதான் இது பார்க்க கூடாதா நமக்கு. நான் இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன் படம், ஃபர்ஸ்ட் போயிட்டேன் இன்ஃபினிட்டி வாருக்கு போயிட்டு நான் இங்கிலீஷ்ல பார்த்து வந்தேன் இதுக்காகவே.
வந்து இந்த விஜய் டிவிலாம் பார்க்கும் போதும் டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு இந்த இதுவே வேணாம்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிடுவேன். அந்த படம் வந்தாலே வேற சீன் வேற சேனலுக்கு மாத்திடுவேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு அவன். அவனுக்கு டிஸ்னியோட டைப் கிடைச்ச உடனே அவன் இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருக்கான். சரி, இப்போ நம்ம ஓடிடில தியேட்டர்ல படம் வரப்போகுது, படம் வந்து ரிலீஸ் ஆக போது, அந்த போஸ்டர் அடிக்கிறேன் இந்த மாதிரி அந்த செலிப்ரேஷன் எப்படி இருக்கு இப்போ ஓடிடியும் தியேட்டர்லயும் எப்படி இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே வந்து தேட்டர்னு தான் நான் சொல்லுவேன், செலிப்ரேஷன் தான். இப்போ ஓடிடின்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து படம் வந்து ஒரு 12:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணோன்னா ஓகே ரிலீஸ் ஆகுது, லிங்க் கிளிக் பண்ணுறோம், உள்ளே போகிறோம், பார்க்குறோம், அவ்வளோ தான். பட் இதே நீங்கள் ஒரு தேட்டர் போனீங்கன்னா போஸ்டர் அடிப்பீங்க, பேனர் அடிப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் வந்து ஜாலியாக இது செலிப்ரேட் பண்ணுவீங்க. அந்த ஒரு ஃபேன்ஸுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு பார்க்கும்போது ஒரு கிரேஸ் லெவலாக பார்ப்பீங்க. உங்க ஃபேவரட்டை வந்து ஒரு எப்படி ஒரு இதுவா பார்ப்பீங்க. அது வந்து ஒரு வேற பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு வேற ஃபீல். இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்க ஃபேவரட் ஒரு படம் வருது, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பீங்க. இப்போ நீங்க வந்து தியேட்டர் உள்ள போறீங்கன்னா வந்து அந்த ஃபேன்ஸ் மத்தியில நீங்க இது பண்ணும்போது ஒரு கிரேஸோட பாத்தீங்க, அந்த ஒரு இது இருக்கும், அது ஒரு தனி ஃபீல் இருக்கும். இதே நீங்க ஓடிடி எல்லாருமே செலிப்ரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு இது உள்ளக்குள்ள ஒரு இதுவா இருக்கும். ஆனா நீங்க ஓடிடி போனீங்கன்னா இதுல ஒரு லிங்க் கிளிக் பண்ணுவீங்க, உள்ள போய் பாப்பீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. அதுக்கடுத்து உங்க நீங்க எஃபிலயோ இல்ல இன்ஸ்டாலயோ வந்து படம் நல்லா இருக்கு, ஆசம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் தான் போட முடியுமே தவிர அந்த ரியல் டைம் ஃபேன் செலிப்ரேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. கரெக்ட் தான். பிசிக்கல்லையும் டிஜிட்டலுக்கும் அந்த செலிப்ரேஷன் வந்து வேறுபடுது. ஏன்னா ஒரு படத்தோட வெற்றின்றது செலிப்ரேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ரெண்டாவது தான் வந்து ப்ராஃபிட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இப்போ சம்டைம்ஸ் நம்ம விஜய் தளபதி படம்லாம், தளபதி தளபடம் வரும்போதுலாம் வந்து மார்னிங் 4K ஃபர்ஸ்ட் ஷோலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம ஆளுங்க 3 மணிக்கு எழுந்து அது போறதுலாம் வந்து அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் வந்து இங்க வந்து நான் கரெக்டா நம்ம இப்போ ஓடிடில 4 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்கன்னா எல்லாருமே 3:55 எழுந்து அவ்வளவு ஏதோ ஒரு இப்போ சிம்பிளா சொல்லணும்னா ஆன்லைன் கிளாஸ் மாதிரி தான். நம்ம ஸ்டாஃப் வந்து ஒரு 4 மணி கிளாஸ் 3:30க்கு லிங்க் அனுப்புறாங்க, 3:58க்கு லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போய் கிளாஸ் அட்டன் பண்றோம். அதே கணக்கு தான் ஒரு படம் பாக்குற மாதிரி இருக்குது. அந்த ஒரு செலிப்ரேஷன்ன்றது மிஸ் ஆகுது ஓடிடில. பட் படம் பார்த்து முடிச்ச உடனே அவுட்புட் மட்டும் எல்லாருக்குமே ஆனா சேம் தான். அவுட்புட் சேம் தான். அவுட்புட் என்னன்னா படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்ப அந்த காசு நம்ம பெரிய பெரிய தியேட்டர்லாம் வந்து வெளியே வந்து அந்த இது எடுப்பானுங்க. அல்ல அது என்னன்னா ஒரு சில டைம் வந்து ஃபேன்ஸ் சில டைம் வந்து கொஞ்சம் இதுவா பண்ணுவாங்க, கொஞ்சம் வந்து பப்ளிக்க வந்து இது பண்ற மாதிரி இருக்கும், இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ நான் சொல்ல, அதாவது அதை நான் என்கரேஜ் பண்ணல. செலிப்ரேஷன் தான் பத்தி பேசிட்டோம். மோஸ்டா இப்போ சூடரை போட்டு அடுத்து வரப்போகுது, அக்டோபர் 13 சொல்லியிருக்காங்க. இதான் இப்போ நம்ம முன்ன சொன்ன ஷாம், நம்ம வந்து எல்லா இதுக்குமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. இவனுக்கு வந்து இப்போ ஸ்பாட்டிஃபை மாதிரி ஒரு காமன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி படத்தெல்லாம் ஓடிடி ரிலீஸ் பண்ணா நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைதான், அது கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட் தான். எல்லாம் வந்து இப்படி கூட பண்ணலாம், லைக் ஒரு டைமர் மாதிரி. நீ வந்து ஒரு படத்தை வந்து பார்க்கணும்னு நீ ஒரு படம் மட்டும் பார்க்கலாமே. நீ அது ஆக்சுவலா ஓடிடி பிளாட்ஃபார்மோட இது என்னன்னா, நீ இவ்வளவு காசு கட்டிட்டியா, அதனால எல்லா படமுமே பார்க்க முடியும். நீ பார்க்க மாட்ட ஃபுல்லா, எவனுக்கும் அவ்வளோலாம் வேலை வெட்டி இல்லாம இல்ல. சரி, குவாரண்டைன் டைம்ல ஃபர்ஸ்ட் இருந்தோம், இப்போ எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ நீ எவ்வளவுதான் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கினாலும் நீ சாட்டர்டே சண்டே தான் உட்காந்து பார்க்க முடியும். ஃபுல் இதுவே நீ பார்க்க முடியாது, 7 நாளும் பார்க்க முடியாது. ஸோ அதனால நீ ஏதோ ஒரு செலக்டிவா ஒரு 2 படம், இப்போ வந்து சூரியரை போட்டு வருதா, நீ அதனால வந்து 2 பேருக்குமே வந்து லாபம். இப்போ பார்த்தேன்னா சின்ன இவங்க கூட லைக் நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லா ஆடியன்ஸ்க்குமே வந்து போய் சேரும். சரி நாம இந்த இதுல வாங்கலையே, லைக் இப்போ அவன் வந்து நெட்ஃபிளிக்ஸ் அக்கௌண்ட்ல தான் வந்து இருக்கும் அவங்ககிட்ட. சரி நெட்ஃபிளிக்ஸ் ஆனால் அமேசான் இருக்கும்னு நினச்சிக்கோங்க. சரி இவங்கிட்ட வந்து எனது நெட்ஃபிளிக்ஸில் தான் போட்டிருப்பாங்க அந்த படத்தை. நெட்ஃபிளிக்ஸ் வந்து காஸ்ட்லி ஆக்சுவலாக, அமேசானை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நெட்ஃபிளிக்ஸ் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அங்கே வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க நெட்ஃபிளிக்ஸ்லாம். ஸோ என்ன ஒன்றா வந்து அவன் அதுக்குன்னே வந்து போயிட்டு அவன் இது பண்ணுவான்.
சரி, நீ அப்படி இல்லாம நீ ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் வச்சுக்கலாம். நீ வந்து ஒரு இப்போ எவ்வளோ ஒரு 100 ருபீஸ் கட்டுற டிக்கெட்டோட காசு தான். டிக்கெட்டோட காசுக்கு நீ வந்து படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு வச்சா நல்லா இருக்கும். அது கூட வந்து மோஸ்டா வந்து இதுவா இருக்கு, ஜஸ்டிஸா இருக்காது. ஏன்னா தியேட்டர் ரிட்டர்ன் ஃபீன்னு வராது. ஸோ ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் தியேட்டர் ஃபீ வந்து கட்டுற மாதிரி ஒரு படம் மட்டும். ஓகே, அது கரெக்ட் சொன்ன மாதிரி. அது நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த மாதிரி இப்போ இவங்க வைக்கிறதுனால இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும், சப்ஸ்கிரைப் பண்ணினாதான் பார்க்க முடியும்னு போனோம். அந்த 1 month சப்ஸ்கிரிப்ஷனே வந்து ரேட் அதிகம் கம்பேர் பண்ணோம். கரெக்ட். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு நாள் தான் பார்க்க போறோம், மீதி நாள் பார்க்க போறதுன்னா வேஸ்டும் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா. இவங்க இந்த விஷயம் தான் இருக்கும் போனோம். நம்ம ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு காமனா இந்த மாதிரி ஒரு ஆஃப்டர் ரேட் இது பண்ணா நல்லா இருக்கும். அது அந்த மாதிரி பண்ண முடியாதவங்களா தான் இந்த மாதிரி பைரேட்டட் கண்டென்ட் போயிடுறாங்க. டெலகிராம்ல வரும்டா, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஆகிடுறாங்க. மோஸ்டா எனக்குமே அந்த பைரேட்டட் கண்டென்ட் பார்க்க பிடிக்காது. ஆனா இந்த ஓடிடினால இப்போ இந்த மாதிரி தான் டெலகிராம்ல பார்க்க வைக்கிறாங்க. என்ன பண்றது, நம்மளுக்கு பட்ஜெட் இல்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இப்போ நம்ம கொடுத்த அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணா மோஸ்டா இந்த பைரேட்டட் கண்டென்ட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி எல்லாருமே வந்து ஸ்ட்ரீமிங்ல பார்ப்பாங்க. இல்ல பைரேட்டட்ன்றது வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. என்னன்னா இவங்களை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ நெட்ஃபிளிக்ஸ் வந்து இப்போ இவங்க ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல வந்து இப்போ நெட்ஃபிளிக்ஸ் வந்து இது பண்றாங்கன்னா ஓகே இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு, நம்ம இதுலயே பார்க்கலாம் அப்படின்னு இதாகும். பட் பைரேட்டட்ன்றது வந்து அது குறையறதுன்றது கொஞ்சம் சான்சஸ். பைரேட்டட் குறையாதான், அது இருப்பாங்க டவுன்லோட் பண்ணி பட் வந்து இவங்களை வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கான அந்த நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த 1 day பேக் போட்டு அந்த ஓடிடி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படத்தை அவன் அந்த மாதிரி ஓடிடிலே பார்த்தானா போட் 2 பேருக்குமே வந்து இது கிடைக்கும், ப்ராஃபிட் மாதிரி 2 பேருக்குமே. பட் பைரேட் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, இருக்கும். அது திருப்பி அந்த படம் பார்க்கணும்னா அவன் யாருனாலும் பைரேட் கண்டென்ட் போய் டவுன்லோட் பண்ணி தான் பார்ப்பான், அது வேற விஷயம். அது கண்டிப்பா நடக்கும். கரெக்ட் தான் அது. ஏன்னா இப்போ அமேசான்லயும் இல்ல நெட்ஃபிளிக்ஸ்லயும் இல்லைன்னா நீங்க வந்து வேற ஒரு இதை தேடி தான் போறீங்க. எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் கிடைக்கல. இந்த இதுக்கு இன்னொரு கான்செப்ட் அவங்க யோசிக்கலாம். இப்போ நம்ம யூடியூப்ல மாதிரி ஆஃப்லைன் வீடியோ பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டா they don't need to subscribe தான், அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். புரியல, ஆஃப்லைன் வீடியோ ஆன்லைன்லயே கிளவுட் சர்வீஸ் மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்போ நம்ம அந்த வீடியோ வந்து கிளவுட் சர்வீஸ்க்கு மூவ் பண்ணிட்டோம்னா அந்த வீடியோ வந்து எப்பவுமே ஆஃப்லைன்ல கூட ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் படம். ஓகே, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். ஆனா அந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா இவனுக்கு அந்த ஸ்ட்ரீமிங் அந்த அமௌண்ட் தான் எடுக்க முடியாது, இவங்களுக்கு தான் லாஸ் ஆகும். அதனால அந்த பைரேட் கரண்ட் அப்படியேதான் இருக்கும். இந்த ஐடியானா வேணா ஃபாலோ பண்ணலாம் மேபி. நீங்க யூடியூப்ல கூட இருங்க இப்ப யூடியூப்ல கூட சில படம் வந்து 120 50க்குலாம் கூட இருக்கு. ஒரு நல்ல படமா இருந்துச்சுன்னா, ஒரு பெஸ்ட் மூவி இருந்துச்சுன்னா 120 இருக்கு. நீங்க காசு கொடுத்து ஒரு நல்ல குவாலிட்டியில பாக்குற மாதிரி இருக்கு யூடியூப்லயே. ஸோ நீங்க அதே நீங்க போய் அப்ரோச் பண்ணி நீங்க எங்க படத்தை வந்து ஒரு 70-75 ரேட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் 2 பேருக்கு ஒரு ப்ராஃபிட் தான் அது. புரியுதுங்களா? ஐ திங்க் நம்ம வந்து தியேட்டர்ல வந்து சாப்பிடுவோம் தெரியுமா, சத்தியம்னா வந்து பாப்கார்ன் அடிஷனல் சார்ஜஸ் அந்த இது. ஆமா, அடிஷனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓடிடி பெட்டர்னா. ஏன்னா ஒரு சில தியேட்டர் வந்து இப்போ காஸ்ட் எஃபிஷியண்டா இருக்கும். இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறோம், ஒரு பாப்கார்ன் வாங்குறோம், ஜூஸ் வாங்குறோம், அவன் வந்து இப்போ நார்மல் தியேட்டர்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு இது பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஒரு மாலோ இல்லை ஒரு இன்னும் ஹைடெக்கான தியேட்டருக்கு போறீங்கன்னா அதோட டபுள் மடங்குல இருக்கும். ஸோ இதே நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த இது பண்ணலாம், கம்மி உங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் அளவு மிச்சம். ஏன்னா படம்னு ஒன்று பார்க்கும்போது தியேட்டருக்கு இதுதான். ஒரு சில பேர் ஸ்நாக்ஸ் வாங்குவாங்க, பட் அது வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்காது. ஸோ அந்த ஒரு இது ரீசன்ல வந்து எனக்கு ஓடிடி வந்து பெஸ்ட்னு சொல்லுவேன். அந்த ரீசன்ல சொல்றீங்களா? இப்போ எல்லாருமே படத்துக்கு போனாமே யாருமே அதோட இவனுங்களோட ரேட் பார்த்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. இன்டர்வலுக்கு கூட எவனுமே நவர மாட்டானுங்க. அது இன்டர்வலுக்கு எதுக்கு போவான்? அவனோட இன்டர்வலுக்காக தான் போவானே தவிர ஸ்நாக்ஸ் வாங்க போக மாட்டான்.
அதான் ஒரு ஒண்ணுக்கு போயிட்டு வரோம் அவனுக்கு என்னன்னா அதான். நான் வந்து அவனுக்கு என்னன்னா நான் ஒரு படம் பார்க்க வந்தேன், அந்த படத்தை பார்த்துட்டு முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறேன், படம் தியேட்டர் காசை நான் கொடுத்தாச்சு. கப்புல்ஸ் அண்ட் ஃபேமிலியா வந்தாதான் அந்த ஸ்நாக்ஸ் அவங்க அதான் கப்புள்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்களுக்கு வந்து வேணா அந்த ஸ்நாக்ஸ் வந்து சில பேர் பசங்க வாங்குவாங்க. பட் வந்து என்னன்னா அஃபோர்டபுளா இருந்தா வாங்குவாங்களே தவிர ஓவர் த ரேட் இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பா யாரும் வந்தாலும் இது பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. இதுக்கும் அதே வாங்கினா கூட ஒரு ஓடிடில ரிலீஸ் பண்ணிட்டா வீட்லயே உட்காந்து எது வேணாலும் செஞ்சு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுங்க பார்க்கலாம், பாஸ் பண்ணி வேணா பார்க்கலாம். உனக்கு ஏதாவது இல்ல நீங்க பிரியாணி கூட வாங்கிட்டு வந்து சாப்பிடலான்ற பிரியாணி சாப்பிடலாம். ஆனா காசு மிச்சம். அது மட்டும் நம்ம வெளியேந்தோ எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தியேட்டருக்குள்ள. ஆமா அது ஒரு சில வாட்டர் பாட்டில் கூட சில தியேட்டர்ஸ் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது. செக்கிங் அந்த ஒரு இதுக்கு செக்கிங் ஒரு இது பண்ணுவாங்க. நான் ஒரு முறை என்ன பண்ணேன், காலேஜ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வடசென்னை படத்துக்கு போயிட்டேன். ஓகேங்களா, போயிட்டேன் பேக் மாத்தினேன். ஒரு டைம் மோஸ்டா வந்து நிறைய பேரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா போனா பேக் இருந்தா ஒரு இடத்துல வாங்கி வச்சுப்பாங்க பேக் எல்லாம். நான் மட்டும் தான் அன்னைக்கு பேக் மாத்திட்டு இருந்ததுனால என்னை வித்தானுங்க உள்ள எடுத்துட்டு போங்கப்பா தம்பி ஒன்னு நினைச்சு வந்து செக் பண்ணிட்டு வித்துட்டானுங்க. நான் உள்ள கொண்டு போயிட்டேன், பார்த்தேன் என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருந்துச்சு உள்ள, பார்த்தா உள்ள ஆப்பிள் வேற எங்க அம்மா வச்சிருந்தாங்க, அது அப்படியே இருந்துச்சு. உள்ளதான் சாப்பிட்டாங்க, மாட்டல மாத்திருந்தா நான் பிரச்சனை ஆயிருக்கும். நான் அதே படம் பார்த்துனே அதே சாப்பிட்டோம். ஆப்பிள் பார்த்து சாப்பிட்டேன், இருந்ததை வச்சுதானப்பா சாப்பிட முடியும். சரி அந்த ஒரு நேரத்துல ஆப்பிள் வந்து உங்களுக்கு ஒரு பாப்கார்ன் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதான் எப்பதான் கீழ இருந்து எடுத்து வாயில வைக்க போறான், டாஸ் வச்ச பாக்க போற கீழே நாடா நோண்டுறேன்னு. இதே கப்புல இருந்தா கீழே எதனா நோண்டுவான், அது வேற விஷயம். அதே சமயத்துல இன்னும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு அந்த படத்துல இருந்துச்சா, நான் வந்து 3 பேர் போயிருந்தோம். 2 பேர் பசங்க வந்து முன்னாடி உட்காந்துட்டாங்க, எனக்கு மட்டும் தனி சீட் மாதிரி அமைஞ்சிருச்சு. ஓகேங்களா, என் பக்கத்துல வந்து ஒரு கப், அதாவது நியூலி மேரேஜ் விட்டு ஒரு சின்ன வயசு குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டாங்க படத்துக்கு. அந்த குழந்தை அழுந்துகிட்டே இருக்கு. எனக்கு படம் பாக்குறதா இதான் பண்றதுன்னே தெரியல. அதுதான் கடுப்பா இருக்கும். குழந்தையெல்லாம் கொண்டு வரது வந்து ரொம்ப கடுப்பா இருக்கும். அவங்க அழுவாங்க, அவங்க அழுகுறதுனால வந்து யாராலையும் படம் பார்க்க முடியாது. எல்லாம் இந்த குழந்தை மேலதான் வந்து இது போகும். ஐயோ ஏன் குழந்தைய கொண்டு வந்து அப்படிதான் இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஒரே கடுப்பு. என் பக்கத்துல என் தலையெல்லாம் வேற குச்சி இருக்குது அந்த பாப்பா வேற. ப்ரோ இல்ல எனக்கும் அந்த மாதிரி ஒண்ணு ஆச்சு. என் கேம் போக சொல்லோ எனக்கு பின்னாடி சீட்ல ஒரு ஃபேமிலி இப்படிதான் உட்காந்து, ஒரு குழந்தை கரெக்டா என் பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க. அந்த குழந்தை நான் வந்து சும்மா இல்லாம ஒண்ணு அவங்களும் நோணுது, இல்ல என்ன பூச்சி நோணுது. சரி அதான் பக்கத்து நீங்க தானே உட்காந்து இருந்தீங்க. ஆமா நம்ம தானே அது. ஆமா நம்மதான் ஏன் நின்று ஓர்த்தவமான்னு கேட்கணும் போல ஆயிடுச்சு. புரியுதுங்களா? நம்ம ஊர்ல வந்து அந்த என் கேமுக்கு இன்டர்வல் விட்டுருவானுங்களா, இன்டர்வல் விட்டவனே அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு குழந்தைய எப்படியோ. அந்த இன்டர்வலுக்கு அப்புறமா தான் நாங்க படத்தையும் முழுசா நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்து ஓடிடில கிடையாது. எப்ப வேணா பாஸ் பண்ணிக்கலாம், டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா திருப்பி கூட ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்டர்பன்ஸ் அந்த இந்த இது ஒரு இதுக்காக இது பண்ணலாம். டிஸ்டர்பன்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ். யா பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வராது, அதுதான் பிரச்சனை. FDFSனா எப்பவுமே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மத்த டைம்ல வந்து பாக்குறீங்கன்னா ஓடிடில பார்க்கணும். இல்ல நீங்க ஓடிடியே கொஞ்சம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய டிவில போட்டோம்னா கூத்தடிக்கலாம். அது எல்லாம் வீட்ல இருக்காதுல, அப்ப கூட தனியா தான் ப்ரோ பண்ண முடியும். இல்ல இன்கேஸ் ஒரு ஓடிடில இப்படிதான் பண்ணோம், ஆனா என்ஜாய்மெண்ட் வேணா அந்த மாதிரி பண்ணலாம். யார் வீட்டுல கொஞ்சம் பெரிய டிவி இருக்கோ சவுண்ட் சரௌண்ட் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன். இப்போ இந்த தியேட்டர் ஃபீல ஓடிடிக்குள்ள கொண்டு வரணும்னா ஆன் டைம்ல ஸ்ட்ரீம் பண்றாங்க, ஸ்ட்ரீமிங் பண்ணி எல்லாருமே அந்த ரியாக்ட் பண்ற மாதிரி. இப்போ அந்த டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வச்சிருக்காங்க ஐபிஎல் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பாக்கலாம், அந்த மாதிரி கான்செப்ட கிரியேட் பண்ணாங்கன்னா சாட் ரூம் மாதிரி இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் தான் பண்ணலாம், நல்லா இருக்கும். ப்ரோ சாட் படம் பாப்பனா சாட் பண்ணுவானா? சாட்டிங்ல நம்ம இது பண்ணிக்கலாம், அத வாட்ஸ்அப்ல பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ள நான் ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அதுக்குள்ள வந்து நம்ம ஒவ்வொரு சவுண்ட்ஸ் வாத்தனைவா விஷன் சவுண்ட் அந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி எமோட் மாதிரி வாங்கி வச்சுட்டு அதெல்லாம் போட்டு விடலாம் டைலாக் டெலிவரி அப்போ. ஸோ ஒரு தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸா கிடைக்குதுங்க.
பட் அப்ப ப்ரோ கூட பக்கத்துல நின்னு கத்துறது எப்படிங்குது அதான் வீட்டு பக்கத்துல அங்க நின்னு அதுதான் இல்ல இல்ல ஒரு 1000 பேர் நடுவுல நீங்க கத்துறீங்க தலைவான்னு தொண்டை கிழிற அளவுக்கு கத்துறீங்க. அது வந்து அதோட உங்களுக்கு இதுவா இல்ல இது வந்து ஸ்டிக்கர் போட்டு தலைவான்னு சொல்லும் போது அதுல ஒரு என்ன ஒரு இதுவே இல்லையா? வாட்ஸ்அப்ல வந்து நீங்க ஒரு நார்மல் மெசேஜ் பண்ற மாதிரி இருக்குமே. ஆமா எல்லா மேம் ஓகே மேம் சொல்ற மாதிரி மேமுக்கு ஜால் அடிக்குது. அதேதான் அந்த மாதிரிதான் இருக்கும். ஆமா இல்லப்பா ஆஸ் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஏதாவது ஐடியா கொடுக்கணுமான்னு பார்த்தேன். பரவாயில்ல. எப்பவுமே ரியலிஸ்டிக் வராது. ரியலிஸ்டிக் எப்பவுமே எக்ஸ்டென்ட் வந்து சாஃப்ட்வேரால எதுவுமே கொடுக்க முடியாது, ஒத்துக்கிறேன். வேணும்னா அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி வேணா பண்ணலாம். வர்ச்சுவல் ரியாலிட்டி வச்சு என்னமோ பண்ணலாம். ஆனா அது கூட அவ்வளவா வராது. எப்படி பார்த்தாலுமே அந்த ரியாலிட்டி வந்து மோஸ்டா வந்து ஃபீல் பண்ண முடியாது. அந்த ஃபீல் அங்கதான் வரும். அது உண்மை. நிறைய இப்போ ஒரு எபிசோட் ஓடிடியில வந்து என்னன்னா இப்போ ஒரு சில பேர் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எப்படி சொன்னா நல்லா நடிப்பாங்க. அவங்க நடிக்கிறவங்களுக்கு வந்து பிக் ஸ்கிரீன்ல நடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ஓடிடி வந்து அமைக்கும்ட்டு எனக்கு தோணுது. ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும். இப்போ ஓடிடின்னு கூட வேணாம். இப்போ இது நார்மலா ஒரு டிவில வந்து நல்ல ஒரு ப்ரோக்ராம் வந்து இது பண்றாருன்னா அதுக்கடுத்து நல்ல இது பண்ணும்போது அவருக்கு வந்து சினிமால வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி அந்த மாதிரி ஓடிடி வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். அதுவும் ரேர் கேஸ் தான். டைரக்ட் கேஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம், முன்ன வந்து ஷார்ட் பிலிம் எடுப்பாங்க, ஷார்ட் பிலிம்ல நடிக்கிறவங்க அந்த மாதிரிதான் நிறைய பேர் வந்து அதான் அந்த ஒரு ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறோம், அது நல்ல ரீச் ஆச்சுன்னா ஒரு சேனல்ல வந்து நம்ம இது பண்றோம். அந்த சேனல்லயும் வந்து நம்ம கொஞ்சம் நல்ல இது பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ண போறோம் படத்துல. அதுக்கடுத்து இது சப்போர்ட்டிங் ரோல் அண்ட் தென் இது மெயின் ரோல். அதுதான். ஆனா வந்து நீங்க வந்து இப்போ இந்த மாதிரி சீரிஸ்லயே ஒரு சைடு ஆக்டரே ஸ்ட்ராங் ரோல் ஒரே ஒரு சீன் இப்போ இது வந்து நார்மல்ல நான் சொல்றேன். நார்மல்ல வந்து இப்படி இருக்குன்னா ஓடிடில பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு ரீச் ரேட் வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரே எபிசோடு அந்த ஒரே எபிசோட்லயே அவனோட ஆக்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அவனுக்கு சீக்கிரமாவே growth கிடைக்கும். இல்ல ஒரே எபிசோடுன்னு இல்ல, ஓடிடி அதான் சீரிஸோட மெயின் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு படத்துல வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும்னா 2 hour தான் இருக்கு. பட் இதுல வந்து நிறைய எபிசோட்ஸ் இருக்கும், நிறைய சீசன்ஸ் கூட இருக்கும். ஸோ அந்த ஆக்டரோட ஃபுல் கேப்பபிலிட்டியும் நீங்க பார்க்கலாம், அவன் என்னெல்லாம் நடிக்க முடியும். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இது சொல்லிடலாம். லைக் சும்மா இங்கிலீஷ் சீரிஸ் போறேன். லைக் இப்போ எப்படி இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இப்போ பாதி பேருக்கு வந்து இன்னும் நிறைய பெரிய பெரிய பட்ஜெட் படத்துல எல்லாம் போறாங்க. பெரிய இப்போ மார்வல்ல நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் இவங்களை எடுத்துக்கலாமே, ஜெனிஃபர் ஆனிஸ்டன். ஜெனிஃபர் ஆனிஸ்டன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய பட்ஜெட். இல்ல அவங்க ஆக்சுவலா வந்து ஒரு ஆக்டர்ஸோட டாட்டர் தான். பட் இருந்தாலும் அவங்களோட அந்த இனிஷியல் இதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்ற அந்த சிட்காம்ல தான். பட் வந்து அவங்க வந்து அந்த இது பண்ணிக்கல. ஆனா வந்து என்னன்னா வெப் சீரிஸ்ல தான் வந்து அவங்க இது பண்றாங்க. வெப் சீரிஸ்ல சிட்காம்ல வந்து இது பண்ணி படிப்படியா வந்து அதுக்கடுத்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகுறாங்க. இப்போ அமெரிக்கால வந்து ஒரு ஹாலிவுட்ல வந்து இப்போ ஒரு டாப் ஆக்ட்ரஸ்ல அவங்க வராங்க. அது நான் சிம்பிளா தான். இப்போ வந்து ஒரு ஓடிடில வந்து நீங்க வந்து ஒரு இது பண்றீங்கன்னா ஆக்ட் பண்றீங்கன்னா அந்த ரீச் லெவல் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். மீன்ஸ் அந்த ஒரு டாப் லெவல் போறதுக்கான அந்த இது வந்து ப்ராசஸ் வந்து சீக்கிரமா இருக்கும். பாத்வே அந்த பாத்வே வந்து ஒரு ஸ்பீடா இருக்கும். ஓகே. இப்போ மேக்கிங் ஆஃப் ஃபிலிம்னு இருக்குங்க. ஓடிடிக்காக மேக் பண்ண போதுமோ தியேட்டருக்காக மேக் பண்ண போதுமோ எப்படி பட்ஜெட் அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் எப்படி மாறுது? இப்போ வந்து மோஸ்டா வந்து ஓடிடிக்கான ப்ரொடக்ஷன் செலவு வந்து கம்மி. ஆமா இது பாத்தீங்கன்னா இப்போ ஓடிடின்னு பாத்தீங்கன்னா வந்து மோஸ்டா வந்து படத்தை வந்து ஆடியன்ஸுக்காக தான் பண்ணுவோம். ஒரு சீனு கூட இப்போ இந்த சீன் வச்சா ஆடியன்ஸ் வந்து ஹைப் ஆவாங்க, ஒரு ரீச் இருக்கும் படத்துக்கு அப்படின்னு நினைச்சு ஸோ வந்து எக்ஸ்ட்ரா பட்ஜெட் போட்டு அந்த சீனை கிரியேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் விஷுவல் எஃபெக்ட் ஆட் பண்ணியோ இல்ல கொஞ்சம் எக்ஸ்போஷன்ஸ்லாம் வச்சு நேரம் ஒரு மாசா ஒரு சீன் பண்ண பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னா. இதே இன்கேஸ் வந்து ஓடிடினா அது கொஞ்சம் கம்மியா வச்சு பட்ஜெட் முடி பார்ப்பாங்க. ஏன்னா ஓடிடி இருந்து நம்ம காசு எடுக்கணும்.
தியேட்டர்னா படம் ஓடிடும், காசு வந்துடும் மோஸ்டா. ஆனா ஓடிடி அந்த மாதிரி ஆகாது. படம் ஓடினாதான் காசு, நல்லா பார்த்தாதான். ஸோ கொஞ்சம் பட்ஜெட் வச்சு தான் பண்ணுவாங்க அதுல. மோஸ்டா வந்து இவங்க பட்ஜெட்ல எடுக்கிற ஓடிடி, அதாவது அந்த பட்ஜெட் கம்மியா இருக்கும், அதுக்காக ஒரு பிளானிங் பண்ணுவாங்க பாருங்க ஓடிடில. அதெல்லாமே வந்து ஒரு ஸ்மார்ட் மூவா இருக்கும். ஆமா, அப்போ வந்து அந்த அட்லி மாதிரி எல்லாம் தண்டை செலவு பண்ண மாட்டாங்க. கரெக்ட். மெயின் ஓகே, சங்கர் அசிஸ்டன்டா, நானும் அப்படித்தானே பண்ண செலவு, நீ காசு ஏறா பண்றேன்னுவா. அப்படின்னு அந்த மாதிரி வெட்டி பண்ற செலவு இருக்காது. அவரு கமர்ஷியல் மைண்ட் செட்னு சொல்லிட்டு சோஷியல் எம்பவர்மெண்ட்னு பேசுவாரு. அது வந்து அது பிகில் அப்படி ஆயிடுச்சு. பிகில் வந்து ஃபுல்லாவே எனக்கு என்னமோ FIFA விளையாடுன மாதிரி தான் இருந்தது. இல்ல ப்ரோ, நீங்க உங்களுக்கு அந்த FIFA கிராபிக்ஸ் நல்லா இருக்கும் ப்ரோ. அட கேம் பாத்தீங்களா, அந்த ஒரு இது மாதிரி ஒரு கேம் படத்தை வந்து எடுத்துட்டு அவன் வந்து உமன் எம்பவர்மெண்ட், அது என்ன ஒரு லாஜிக்கே இல்ல, ஒரு கனெக்ஷனே இல்ல அதுல. உமனே காண்டா. கடைசியில பார்த்தா அதான் கடைசியில பார்த்தா வந்து கப்பு முக்கியமா பிகிலே அப்படின்னு சொல்லி பிகில் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது வந்து நீங்க உமன் எம்பவர்மெண்ட் சொல்றீங்க, அத எப்படின்னா அவங்க அப்பா வந்து இவன் வந்து இதுவாயிடுறாரு, ஒருத்தன் வந்து இது பண்ணி அவனை வந்து பழி வாங்குற மாட்டாங்கிறதே தவிர அதுல உண்மை எம்பவர்மெண்ட் பத்தி என்ன பாயிண்ட் பேசுறான்னு இல்ல. ஏதோ கப் அடிக்கிறாங்க, அது எம்பவர்மெண்ட், அது எப்படி எம்பவர்மெண்ட் ஆகும்? ஜெயிக்கிறாங்கல்ல அதுதான் வந்து ஜெயிக்கிறதுதான் ஒரு நியாயம் வேணும்ல. வரவன் எல்லாம் கோல் அடிப்பானா, வேணா வினாயிடுவாங்களா, கதையா இருக்கு. எனக்கு வந்து பாக்கும்போது ஏன் எல்லாருமே பறக்குறாங்களே எப்படின்னு தான் இருந்தது. என்னடா எல்லாம் பாயறாங்க. இல்ல ஆனாலும் வந்து பிகில் 300 crores அப்படின்ட்டு முட்டு குத்தம் தான் இருப்பாங்க. தடுக்க முடியாதா அவங்களால? அது கூட ஏன் 300 crores வந்துச்சு, எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ல போய் பார்த்தாங்க. என் தலைவனுக்காக, இந்த என் அண்ணனுக்காக இது கூட பண்ண மாட்டேன்னா நாங்க அந்த ஒத்த வார்த்தைக்கு போய் பார்த்தவனுங்க எல்லாம். ஆனா வந்து இந்த கம்பேர் பண்ணும்போது, விஜய் வந்து கம்பேர் பண்ணும்போது அட்லி கூட இருக்கும் போது ஒரு எப்படி சொல்ற, ஒரு மெச்சூர்னஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். இதே நீங்க அந்த ஆடியோ லான்ச் வரை கம்பேர் பண்ணி பாருங்க, மாஸ்டரோட ஆடியோ லான்ச்சுக்கும் பிகிலோட ஆடியோ லான்ச்சுக்கும். மாஸ்டர்ல வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த கொஞ்சம் தளபதி வந்து நல்லா இது பண்ணாரு, பேசினாருலாம். ஆனா பிகில்ல சுத்த டோட்டல் வேஸ்ட். இல்ல அப்படி இல்ல, டோட்டல் வேஸ்ட் மீன்ஸ் அந்த நான் எப்படி சொல்றது, மாஸ்டர்ல வந்து அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல பாயிண்டா பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் பிகில் அப்படி கொஞ்சம் மெச்சூர்டா இருந்ததா, மெச்சூர்டா மாஸ்டர்ல. அதுதான் அந்த எடுக்கிற ஆளு அந்த அவனோட அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் நான் சொல்றேன். தளபதி வந்து இப்படி பேசாதடா அப்படின்னு சொல்ல, என்னன்னா அந்த ஹேண்டில் பண்ற பர்சனோட அந்த எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். இப்ப அட்லியா லோகேஷா எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், லோகேஷ் வந்து படத்துல வந்து ஒரு கான்செப்டோட எடுப்பாரு. அட்லி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலா தான் இருக்குமே தவிர கான்செப்ட் தேர்ந்தீங்கன்னா 0% தான். அது கண்டிப்பா. ஆனா வந்து இது தெரியும், மெர்சலும் வேற லெவல் எடுத்திருந்தாரு. ஆனா எனக்கு அதுதான் கடுப்பாயிடுச்சு. நல்ல படத்தை எடுத்து இந்த படத்தை ஏன் இப்படி சொதப்பி வச்சிருந்தாதான் எனக்கு தோணுச்சு பார்த்ததுக்கு அப்புறம். மெர்சலுமே நிறைய இஷ்யூ வர மாதிரி தானே பண்ணாங்க. 4 மணிக்கு ரிலீஸ் ஆகாம 10 மணிக்கு தானே ரிலீஸ் ஆச்சு. ஆமா ஆமா, அது பிரச்சனை பண்ணது நான் இது சொல்றேன். அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கூட நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா அந்த ஆக்டர் வந்து கொஞ்சம் இதுவா நல்ல அவரோட அந்த எஃபெக்ட், அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா கொடுப்பாருன்ற. இது இப்போ சிம்பிள் இதே தான். இப்போ ஓடிடியில என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட இப்போ ஒரு படத்துல வந்து நடிக்கும் போது கொஞ்சம் இதுவா இருக்கும். பட் ஓடிடியில இருக்கும்போது அவனோட ஃபுல் எஃபர்ட்டும் வந்து வெளிப்பாத்துறானா, ஸ்ட்ரெயிட்டா வந்து அவனை வந்து அந்த படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ஈஸியா கிடைக்கும். அதேதான். ஓடிடில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆக்டிங் ஸ்கில்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஆமா,
நம்ம படத்துல போனா கமர்ஷியல் சாங் அதை வச்சு நம்ம படத்தை hit அவ்வளவுதான். இப்போ நீங்க ஒரு நல்ல நடிக்கிற ஆள் ஓடிடில வந்து நீங்க ஒரு நல்ல ஆக்டர் எடுத்துப்போம், நல்லா நடிக்கிறீங்க, ஃபேன்ஸும் சொல்றாங்க, உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அப்போ கூட நீங்க கமர்ஷியலா போனீங்கன்னு வச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய இதுவா இருந்தாலும் டைரக்டர் வந்து ஒரு சின்ன ரோல் தான் கொடுப்பான். அந்த ரோலுக்குள்ள நீ இப்படி நடிச்சாலே போதும்னு அவங்க வந்து அவனை லிமிட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே பபுள்ல ட்ராப் ஆயிடுவாங்க. அவன் என்ன பண்ணணும், கொடுத்த காசுக்கு தான் அவன் நடிப்பான். கொடுத்த காசுக்கு அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி ஒரு நடிகரானா அப்படி நடிக்கும் போது அவன் டைரக்டருக்கு தெரியும். இப்போ இவன் நல்லா நடிக்கிறான்னு டைரக்டர் தெரியும், அவனுக்கு கொஞ்சம் பெட்டரான ரோல் தரலாம். ஒரு சில பேர் வந்து என்ன ஆயிடுறாங்க, சரியான ரோல் கிடைக்காதனால ஃபீல் இதுவாயிடுறாங்க. நயன்தாரா தாக்கப்பட்டாரா? அப்படி வரல அப்படி வரல. என்னடா இப்போ ஓடிடியே நல்லா நடிச்சுட்டு அவனோட அந்த ஆக்டுக்கு ஏத்தமா ஒரு நல்ல ரொம்ப நீங்க பெருசா கூட தர வேணாம், ஒரு நல்ல ரோல் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கும். பட் வந்து அந்த ஆக்டரோட ஒரு வேல்யூ வந்து வேல்யூ ஒழுங்கா அந்த மாதிரி நான் சொல்றேன். இப்ப என்ன சொல்றதா, சியான் படத்தை எப்படி வந்து ஐ படத்துல சங்கர் வந்து சியானை எப்படி யூஸ் பண்ணா அந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். அது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு கேரக்டர் நல்லா யூஸ் பண்ணலாம், அப்படி ஒரு எக்ஸாம்பிள். ஒரு கேரக்டரை வந்து இப்படி யூஸ் பண்ண கூடாதுன்றது வந்து ஆதித்யா வர்மா ஒரு எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? புரியுது. பையனும் அப்போ மாத்தி ஒரு ஆப்போசிட்ல இருக்காங்க, கரெக்டா தான் இருக்காங்க. ஆஸ் சன் ஆஸ் ஃபாதர் கிடையாது, இது வேற மாதிரி போகுது. இது சிம்பிள் இதான். என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு ரியல் இதுதான் வந்து பெஸ்ட்னு தான் சொல்ல முடியும். எப்படி பார்த்தாலுமே தியேட்டர் இது வந்து ஓடிடிலன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குறைய போகுது, மிஞ்சி போனா அந்த ஸ்நாக்ஸ் செலவு அந்த இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. பட் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நீங்க ஓடிடில இது பண்ண முடியாது. தியேட்டர் தான், யாரா இருந்தாலுமே தியேட்டர் தான். அவனுக்கு ப்ராஃபிட்டாகவும் தியேட்டர் தான் அமைய போகுது, ஃபேன்ஸ் இதுவும் வந்து தியேட்டரா தான் அமைய போகுது. அந்த ஆக்டரோட க்ரோத்தும் தியேட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்குதே தவிர ஓடிடின்றது கம்மி தான். பட் இன் ஃபியூச்சர் வந்து ஓடிடி வந்து டெவலப் ஆகணும், எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் ஓடிடி. அப்போ வேணா ஓடிடியோட க்ரோத் வந்து பெட்டரா இருக்கும். ஓகே ஷாம், நீங்க? ஆமா உண்மைதான். அது ஓடிடியோட க்ரோத் வந்து இப்போ இல்லைன்னு நான் சொல்லுவேன். க்ரோ ஆகும், ஒரு யாருக்கு தெரியும், ஃபியூச்சர்ல வந்து நான் சொன்ன மாதிரி விஆர் கூட வரலாம், இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வச்சு வரலாம், ரியாலிட்டி அவ்வளவு கூட வேணாம். சிம்பிள் என்னன்னா எல்லார் கையிலும் ஓடிடின்றது ஒண்ணு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லார் கையிலும் ஸ்மார்ட் போன் இல்லையா, அந்த மாதிரி ஓடிடின்றது ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிச்சுன்னா கூட போதும். அதுதான் அதுக்குதான் வந்து டெலிகிராம் இருக்கு. அதான் பிரச்சனை, எல்லாருக்கும் டெலிகிராம்ல இல்லாம இப்படி அதான் பைரசி இல்லாம ஒரு நல்ல ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்தா அது நல்லா இருக்கும். எப்பவுமே குறைக்க குறைக்கலாம், பட் முடியாது, இல்லாம ஆக்க முடியாது, ஆனா குறைக்கணும். அதான் என்னன்னா வந்து தியேட்டர் தான் வந்து ஆக்சுவலா பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். பட் ஓடிடியும் கன்சிடர் பண்ணலாம். இப்போ எப்படி மாதிரி இது ஓடிடி அண்ட் தியேட்டர் வந்து நான் வந்து ரேடியோவும் பாட்காஸ்டும் சொன்ன மாதிரி இருக்கு. ரெண்டுமே டிஃப்ரெண்டா, சேம் இதுதான், மூவிஸ் தான் நாங்க இது பண்றோம், பட் லைட்டா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு மெயின் ஆடியன்ஸ் இது பண்ணும், இது பாட்காஸ்ட் வந்து சில பேர் தான் கேட்பாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ இதுவும் வந்து டெவலப் ஆகும் தான், பாட்காஸ்டும் சரி ஓடிடியும் சரி டெவலப் ஆகும் கண்டிப்பா. அப்போ பார்க்கலாம், இன்னொரு 10 வருஷம் ஆகும் அது டெவலப் ஆகிறதுக்குள்ள. இல்ல அந்த ஒரு 2 இயர்ஸ்ல பாட்காஸ்டோட ரீச் யூடியூப் அளவுக்கு இருக்கு நம்புறீங்க? மக்கள் அதை பத்தி நல்லா தெரியுது இப்போ பாட்காஸ்ட் பத்தி. இல்ல எந்த ஒரு இது வந்தாலுமே அந்த க்ரோயிங்ன்றது இதுதான், அது ஃபாஸ்டா. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ ஆங்கர் வந்து மானிடைசேஷன் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதோட ரீச் வந்து நிறைய பேருக்கு போகுதுன்னு தெரிய போனோம், நிறைய கிரியேட்டர்ஸ் உள்ள வருவாங்க. கிரியேட்டர்ஸ் உள்ள வந்தாலே ரீச் அதிகமாகும். கரெக்ட், வாஸ்தவமான ஒரு இதுதான். சரி, பீராஸ் உங்களோட எண்டிங் ஸ்டேட்மென்ட் சொல்லுங்க.
என்கிட்டீங்கன்னா படத்தை மோஸ்டா வந்து தியேட்டர்ல பாக்குறது நல்லதுன்னு தோணுது. காசு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கும் அந்த ஃபீல் வேணும். ஒரு படம்னா ஒரு ஒரு தியேட்டர் ஃபீல், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படத்துக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்டா இருக்கும். மேபி எனக்கு நான் தியேட்டருக்கு வேணா சப்போர்ட் பண்ணுவேன், ஓடிடி தவிர்த்து. நான் இப்போ என்னோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும்னா, ஓடிடி வந்து வரது வந்து இப்போ எல்லாருமே வந்து இப்போ சூரியடை போட்டு ஓடிடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணல, கதறானுங்க. ஃபீல் பண்ண கதைதான். ஏன் இது ஆகணும்? ஆல்ரெடி சூர்யா கேரியர் இதுன்றாங்க, அந்த ஒரு கேரியரை வந்து பயப்படுறாங்க. இல்ல இப்போ ஓடிடில படம் வந்துட்டாலுமே அதுல ஒரு முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஓடிடியோட growth இருக்கும் இதுக்கப்புறமா, அதுலயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அந்த படத்தோட ரீச் இருக்கும் மூலமா நல்ல நிறைய பேர் பாக்குறாங்க. மூலம் நார்மலா ஆச்சுன்னா தியேட்டர் ஓபன் பண்ணும் போது அந்த படம் திருப்பி தியேட்டர்ல வரும். அப்போ போய் நீங்க திருப்பி போய் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். சில படம் வந்து தியேட்டர்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு போறோம், ஓடிடில பார்த்துட்டு கூட போய் திருப்பி அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா சொல்லுங்க. பட் நம்மளுக்கு மோஸ்டா கதையை ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஆயிடுதுல்ல. இப்போ நம்மளுக்கு ஓடிடில பாத்துட்டு நீங்க போய் தியேட்டர்ல பாத்துட்டு ஓகே அந்த கான்செப்ட் ஓகே பிடிச்சிருக்கு, பட் ஆனா உங்களுக்கே நீங்க ஸ்பாய்லர் பண்ண மாதிரி ஆயிடும் அது. சரி சரிங்க, ஓகே. ஓடிடியா தியேட்டரானா எப்பவுமே தியேட்டர் வந்து +1 இருக்கும். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே, இத சொல்லி இத்துடன் இந்த பாட்காஸ்டை முடித்துக் கொள்ளலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங் சாம். அவரும் பாட்காஸ்ட் பண்றாரு, ஷவுட் அவுட் லவ்ன்ற அவரோட பாட்காஸ்ட் நேம் போய் லிசன் பண்ணுங்க. ஆமா ஆமா. அடுத்து நம்ம வந்து எஃபி மீம் கிரியேட்டர் அவரு, இன்ஸ்டாகிராம்லயும் இருக்காரு, போய் அவரது கேளுங்க பாருங்க. இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராணி and supported by Capital Corporation.